அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள், உங்களுக்கு புது புது தகவல்கள் கிடைக்கும். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஆஷாட நவராத்திரி. அதாவது ஆஷாட நவராத்திரி இந்த அமாவாசையிலிருந்து பஞ்சமி வரை நம் தாயார் அன்னை வராகி அன்னைக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ஆஷாட நவராத்திரியே அன்று அந்த தாயாரை வணங்கி எல்லா நலன்களும் பெற்று நல்லா வாழ வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன். அந்த தாயாருக்கு நாம் முறையாக வழிபாடு எப்படி செய்யணும்னா, அந்த தாயாரை நாம் அமாவாசைக்கு பின்னாடி 1 நாள் 2 நாள் கழித்தோ கூட நாம் அந்த தாயாரை வெளியிலிருந்து தாயை நம்ம உள்ளே அழைத்து சென்று அந்த தாய்க்கு நம்ம முறையாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அந்த தாயாருக்கு நம்ம ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட விக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு விக்கிரகமும் ஃபோட்டோவும் எதுவும் இல்லைனாலும் சரி, ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாவது அதை நம்ம வராகி அம்மாவாக பாவித்து அந்த தாயாரை நாம் முழுமையாக நம்பி வழிபடும்போது அந்த அன்னை நமக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து இந்த திருஷ்டியிலிருந்தோ, நமக்கு இந்த ஏவல் பில்லி சூனியத்திலிருந்தோ அனைத்திலிருந்தும் நம்மளை காத்தருள் செய்வாள். அவள் உக்ர தெய்வம் என்று யாரும் எண்ணி பயப்பட வேண்டாம். நீங்கள் பயமில்லாமல் அந்த தாயாரை வணங்கலாம். நீங்கள் அந்த தாயாரை முறையாக ஒரு விளக்கேற்றி வச்சு கூட, அன்னையே ஜெய் வராகி தாயே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அவளை நீங்கள் தாயாக நினைத்தால் அவள் நமக்கெல்லாம் தாயானவள். நாம் அவளை குழந்தையாக நினைத்தால் நமக்கு அவள் குழந்தையானவள். நாம் எது போன்ற பாவிக்கிறோமோ அதுபோல நம் முன் தோன்றுவாள். நீங்கள் பயப்படாமல் அந்த தாயாரை வணங்கலாம். அந்த தாயை நானும் இன்னைக்கு அழைத்து உள்ளே உட்கார வச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னுடைய பூஜையை தினமும் ஆஷாட நவராத்திரி பூஜையை தொடங்கி கொண்டிருப்பேன். என் தாயாருக்கு நான் வணங்குறது என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த அமாவாசைக்கு பின் வரக்கூடிய இந்த பஞ்சமி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பஞ்சமி. இது நீங்கள் யாரும் தவற விடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த பஞ்சமியை எல்லோரும் வணங்கி தாயாரின் அருளாசி பெற்று வாழணும்னு நானும் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.